தர்மபுரியில் பாமக அதிரடி போராட்டம். திமுக எம்பிக்கு பதிலடி தந்த பாட்டாளிகள். பேரன்பிற்குரிய தோப்பில் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கோ. நாளைய தினம் தமிழ்நாடே தர்மபுரியை திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணம் ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக தர்மபுரியில நடத்த இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே இயற்கையை பாதுகாக்க வேண்டும், நதிநீரை பாதுகாக்க வேண்டும், மக்கள் வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும், மண்ணை கடவுளாக கருத வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு பேர் இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் வலுவாக என்பதை தாண்டி முதன்மையாக திமுகவிற்கு தண்ணி காட்டி கொண்டு திமுகவிற்கு பயத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய பாமக தர்மபுரி உபரிநீர் திட்டத்துல திமுக செய்த நயவஞ்சக வேலையெல்லாம் வெளிக்காட்டி திமுகவின் துரோகத்தை அழித்தொழித்து உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாளைக்கு கடையடைப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. இந்த கடையடைப்பு போராட்டத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு கங்காணிகள் பலரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய இப்ப வந்திருந்தாரே மணி, திமுக எம்பி மணி, பல நூறு கோடியை கொட்டி இறைச்சி வெட்டி விலை கொடுத்து வாங்கிய உத்தமர், அந்த மணி எப்படியாவது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திடணும். ஏற்கனவே தர்மபுரியில திமுகவுக்கு மரியாதை இல்லை, திமுகவை எல்லாரும் துரோகி மாதிரி பார்க்கறாங்க, எதிரியாக பார்க்கிறாங்க, இந்த மண்ணின் விரோதியாக பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுக தர்மபுரிக்கு செய்த துரோகங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. எப்படியோ பணத்தை கொடுத்து வெற்றியை விலை கொடுத்து வாங்கிட்டோம், இருந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியல. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த பின்பாகவும் இந்த மண்ணை பிறந்த மண்ணாக நேசித்து வாரம் வாரம் மாதம் மாதம் இந்த மண்ணிற்கு தேவையானவற்றை, இந்த மக்களுக்கு தேவையானவற்றை தேடி தேடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எம்பியா ஆமணியை யாரும் கருதவே இல்லை என்கின்ற ஆதங்கத்தோடு, என்கின்ற ஏக்கத்தோடு ஆமணி இந்த பணியை, இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த பணி யாருக்கானது? உபரிநீர் திட்டம் யாருக்கானது? அந்த மாவட்டத்து மக்களுக்கானது தானே. இதற்கு திமுக கரங்கோரத்துல போராட வரணும். ஆனால் திமுக இதற்கு பொய்யான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேட்டி கொடுத்திருந்தார். பாமக என்ன ஆளுங்கட்சியா இருக்குதா? பாமக அதிகாரத்துல இருக்குதா? எதுக்காக போராட்டம் நடத்தணும்? பாமக அதிகாரத்தில் இல்லாமல் போனாலும் போராடி சாதித்து காட்டிய கட்சி. இன்னைக்கு உங்க கட்சியில இருந்து உனக்கு எம்பி பதவி கொடுத்ததே, எம்பி சீட்டு கொடுத்ததற்கே பாமக காரணம். இன்றைக்கு ஒரு வன்னியரையும் ஒரு பறையரையும் அமைச்சர்களை சேர்க்கிறாங்கன்னா அதற்கு பாமக காரணம். எந்த அதிகாரத்துல இருக்கு பாமக? எந்த அதிகாரத்துல இருந்துகிட்டு 2 அமைச்சர்களை நியமனம் செய்வதற்கு காரணகர்த்தாவா பாமக இருந்துச்சு? பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்தால் அது நடக்கும். இப்போ தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நினைத்திருக்கிறார்கள், அது நடக்கும். முதல் கட்டமாக அறப்போராட்டமாக கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். வணிக மக்களும் விவசாய மக்களும் பேராதரவு தராங்க. திமுகவிற்கு பாரமுகட்ட ஓரணியில் திரண்டு இருக்கிறார்கள். இந்த தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்கின்ற தர்மபுரி வாசிகளோடு நம்பிக்கை நாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார். மருத்துவர் ஐயா அவர்களின் பாதையில் ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் நாளைய போராட்டத்தை வென்று காட்டும். உபரிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தும்.